Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பீட்ரூட் குருமா. அதாவது என்ன நம்ம பாசிப்பருப்பு கூட்டாவும் செய்யலாம் பீட்ரூட்ல. நம்ம இன்னைக்கு குருமா செய்ய போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் ஒரு விசில் விட்டு வேக வச்சிட்டு இதுக்கு என்னன்னா வெங்காயம், தக்காளி வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்டே டோட்டலா மாறிடும். இது சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போறோம். இது கூட தேங்காய், பட்டை, கொஞ்சமா சோம்பு, இது கூட ஒரு சிலருக்கு வந்து கசகசா பிடிச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம், பொட்டுக்கடலை பிடிச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் குருமாவுக்கு நம்ம பீட்ரூட் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம். இதை வந்து பாதி அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன், பாதி வந்து பொரியல் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வந்து பீட்ரூட் வந்து எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப விசில் விட வேண்டாம், ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. பீட்ரூட் குருமாவை தாளிச்சுக்கலாம். ஒரு பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய். இது நம்ம தாளிக்கிறதுக்கு இது கூடவே பச்சை மிளகாயை நம்ம நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து மிக்சியில் அரைக்கணும். இப்போ நம்ம வதக்கிட்டோம். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது கூட என்னென்ன நம்ம ஆட் பண்ணுறோன்னா பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், முந்திரி 10, சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையானது நம்ம 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், முந்திரி, பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேக வச்சுட்டோம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி முந்திரி ஆட் பண்ணிக்கிறதுனால கிரேவி வந்து நல்லா திக்காகிடும். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் கொதித்தாலே போதும். சீக்கிரமாக கிரேவியும் திக்காகிடும். அவ்வளோதான், மூடி வச்சுக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா ரெடி. சுவையான பீட்ரூட் குருமா ரெடி. பீட்ரூட் குருமா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.